கலர் மாறாது, எண்ணங்கள் மாறாது, அன்பு மட்டுமே கொடுக்கக்கூடியது, பர்மனண்டா அன்பு மட்டுமே கொடுக்கக்கூடியதுன்னா அதோட பெட்டு மட்டும்தான். என்னதான் நீங்க வந்து கோவமாவோ கசப்பாவோ அந்த நாளை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாலும் நம்மகிட்ட ஒரு பெட் இருக்கு அப்படின்னா தட் வில் மேக் அவர் லைஃப் ஹாப்பி அண்ட் பிரைட். ஒரு நார்மல் பேரண்டா, ஒரு மனித குழந்தைக்கு பேரண்டா இருக்கிறதை விட பல மடங்கு பொறுப்பும் பாசமும் எந்த வகையிலும் குறையாத ஒரு வேலை தான் வந்து ஒரு டாக் பேரண்டா இருக்கிறது, ஒரு பெட்டுக்கு பேரண்டா இருக்கிறது. அண்ணாமலை சாட்டையால உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? அண்ணாமலை சாட்டையால உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? புதிய பணிகளை எப்போ முடியும் சார்? தொடங்கி பணிகள்லாம் இல்லை, இப்போ தொடங்கி இருக்கிற பணிகள் வந்து ஒவ்வொரு பணிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறோம், சிலது 60 லட்சங்களுக்கு தொடங்கி இருக்கிறோம். 60 லட்சம் தொடங்கலாம் 2 மாதத்தில் முடியும். 3 கோடிக்கு தொடங்கினதெல்லாம் 4 மாதம் 5 மாதங்களாகும். குறிப்பிட்ட காலத்துக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும். மேடம் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, மேம்பால பணிகளாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, தெருவிளக்குகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக நிறைவேற்றி வருகிறது அரசு. அதனால் ஒவ்வொருவருடைய கோரிக்கையை வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்ப்பதில்லை. நீங்கள் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு நிகழ்ச்சியில் மாண்பு முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கைகள், அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிதிகளை வழங்கிவிட்டார்கள். அவங்க நன்றி தான் சொன்னாங்க மேடையில். முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கோரிக்கை வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க, அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த கடிதங்களை முதலமைச்சருடைய கையில் வழங்கினாங்க. அதனால் அரசை பொறுத்த வரைக்கும், மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருகிறாங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அறிவிப்பாக மட்டும் மாண்பு முதலமைச்சர்கள் பார்க்காம தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள். அந்த பணியினுடைய செயல்பாடுகளை கடந்த முறை ஈரோடு வந்த பொழுது கூட, கடந்த வாரத்தில் விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அழைத்து நானும் அங்கே இருந்தேன். மேயர் இருந்தாங்க, எம்பி இருந்தாங்க, எல்லோரும் அங்கே இருந்து அந்த பணிகள், அறிவிக்கப்பட்ட பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, எப்பொழுது அந்த பணிகளை முடிப்போம் என்பதெல்லாம் விமான நிலையத்திலேயே ஆய்வுகளை நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை வெறும் அறிவிப்பாக இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த வகையில் மிக வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வந்து பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் விரைவாக முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாலை அமைக்கக்கூடிய பணிகளை நம்ம தொடங்கி இருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா?